மே 4, 2026 அன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது. மே 7, 2026 அன்னைக்கு புதிய முதல்வர் பொறுப்பேற்க போகிறதா தகவல் வருது. இப்போ இந்த மே 5, மே 6, மே 7ஆம் தேதி அந்த புதிய அமைச்சரவை பொறுப்பேற்கும்ல, அது வரைக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் இருப்பா அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இருப்பாங்க. பட் அந்த டைமில் அவர் நம்ம காபந்து முதல்வர் அப்படின்னு சொல்லணும். இந்த காபந்து முதல்வர் அப்படின்னா என்ன, அந்த டைமில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆளுநர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கிட்டு புதிய அரசு பொறுப்பேற்கிற வரைக்கும் காபந்து முதல்வராக தொடர்றதுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். ஸோ அப்போ இதை ஏற்றுக்கிட்டு முதலமைச்சர் காபந்து முதல்வராக தொடருவாங்க. இந்த காபந்து முதல்வர் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. சட்டப்பேரவை கலைக்கப்பட்ட பிறகு அல்லது முந்தைய அரசின் பதவிக்காலம் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்கும் இல்லையா, அது வரைக்கும் இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் யார் முதல்வராக இருக்காங்களோ அவங்க தான் காபந்து முதல்வர். இது எல்லா ஆட்சியிலையும் அப்படி தான். 2021 பார்த்தீங்க அப்படின்னா புதிய அரசு பொறுப்பேற்கிற வரைக்கும் அப்போ இருந்த முதல்வர் காபந்து முதல்வராக தான் இருந்தார். பெரும்பான்மை இழந்தாலோ அல்லது காலம் முடிந்த பிறகு ஆளுநரோட அழைப்பின் பேரில் காபந்து முதல்வர்கள் செயல்படுறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நாளிலிருந்து புதிய அரசு பொறுப்பேற்கிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் முதல்வராக இருக்கிறாங்களோ அவங்க தான் காபந்து முதல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா முக்கிய கொள்கை முடிவுகள், புதிய திட்டங்கள், பெரிய நிதி மாற்றங்கள் எதையும் செய்யக்கூடாது. அப்போ இவங்களை எதுக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அரசின் அன்றாட தேவைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும், நிர்வாகத்தில் தேக்க நிலை இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த காபந்து முதல்வர் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா 1999 ஏப்ரல் மாதம் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி பெரும்பான்மை இல்லாமல் கவிழ்ந்து போச்சு. ஆனால் மே மாதம் கார்கில் போர் வந்துச்சு. கார்கில் போர் நடத்தும் போது வாஜ்பாய் அவர்களோட ஆட்சி காபந்து ஆட்சி தான், கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான். ஸோ கேர்டேக்கர் கவர்மெண்ட்டில் நாட்டின் பாதுகாப்புக்கு முக்கியமான விஷயங்களை பண்ணலாம். நீங்கள் அந்த ஆட்சியை தடுக்கிற மாதிரி வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது. புதிய கொள்கைகளோ புதிய திட்டங்களோ அறிவிச்சுறது எதுவுமே கூடாது. இந்த காபந்து அப்படிங்கிறதுக்கு அரசியலமைப்பில் எந்த குறிப்பும் கிடையாது. இது மரபு ரீதியாக வரக்கூடிய பதவி தான். பட் இந்த மரபு ரீதியாக வரக்கூடிய பதவியில் இந்த மரபை இப்போ வரைக்கும் யாரும் உடைச்சதில்லை. இந்த காபந்து அப்படிங்கிற ஒரு உருதுமொழி சொல்லிலிருந்து தான் வந்தது. நன்றி.